ஹalleluya. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து ஒரு விஷயம் ஆராதனை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவாவியானவர் நல்ல ஒரு ஓய்வு நாளிலே எங்கள் ஒருவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி வர இருக்கிற பிள்ளைகளின் சகல தடைகளை உடைத்து போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வளாகத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியா ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே சோத்தரித்துக் கொள்வோம். நன்றி ஆண்டவரே, சப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களோடு கூட இருந்து நீர் செய்கிற எல்லா காரியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய சித்தத்தை இந்த நாளிலே நிறைவேற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் பலத்த அபிஷேகமாய் ஆண்டவரே உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே நீங்க உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனப்பாட்டை கட்டளையிடுங்க சுவாமி. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் சத்துருவான் போடுகிற எல்லா காரியங்களையும் முறியடித்து போடுங்க. பலத்த அபிஷேகத்தை நீர் வரும்படியா ஆவியானவரே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி சுவாமி. ஹalleluya. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், நிற்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தேவ தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், செங்கடலில் நீரன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், இருளில் மேக குளிரானீர், இருளின் நன்மின் தீபமாய், சீனாய் மலையின் மேலே நீர் கட்டளை எடுத்துரைத்தீர், செங்கடலில் நீரன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடுமையில் மேக குளிரானீர், இருளின் நன்மின் தீபமாய், சீனாய் மலையின் மேலே நீர் கட்டளை எடுத்துரைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தேவ தெய்வம்,
இருக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் நாங்கள் துதிக்கும் பொழுதும் பாடல்களை பாடும் பொழுதும் வார்த்தையை கேட்கும் பொழுதும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆவியானவர் மத்தியில் அசைவானவர்களாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பெறுவதான எல்லா தீய சக்திகளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால கடிதப்படுத்திக் கொண்டு இந்த மண்டபத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இந்த வழிநடத்துகிற சௌரனை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன் என்ற கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமது கரத்திலே உமக்கு மகிமையாக இருக்க கிருபைதார். தேவன் தாமே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நம்முடைய பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிக்க போகிறோம். உலகம் அங்கே நடக்கிறதான நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபம் விரோதமாக சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவின் ஜெப தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக்கொள்கிறோம். இலங்கை, இந்தியா போன்ற தேசங்கள் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக்கொள்கிறோம். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் திடப்படுத்தி பலப்படுத்தோடு மாற்றிருக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய நாளக ஊழியங்கள் செய்ய எல்லா தடைகளும் நீக்கியானவர்கள் பரிசுத்த ஆவியின் பலன் ஆளுகை செய்வோம் மாற்றமிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கிடைக்கும். சங்கீதத்திலே நாளிலும் வாசிப்பார் 75 சங்கீதத்தை இப்பொழுது 2 பேர் வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழை நாங்கள் வாசிப்போம். Psalm 75 für den Chorleiter, ein Psalm Asafs nach der Melodie, du sollst nicht vernichten so sehr. Wir danken dir, Gott, wir danken dir, weil du uns nahe bist. Überall erzählen sich die Menschen von deinen wunderbaren Taten. Gott spricht, zu der Zeit, die ich bestimmt habe, werde ich gerecht richten. Auch wenn die Erde bebt und die Menschen in Aufruhr geraten, bin ich es, der ihrem Fundament Halt gibt. Ich habe die Stolzen gewarnt, hört auf mit euren Prallen. Zu den Gottlosen sprach ich, bald nicht die Fäuste. Bald nicht die Fäuste trotzen gegen den Himmel, hört auf, so unverschämt zu reden. Denn niemand auf Erden, weder aus Osten oder Westen noch aus Süden, kann einen anderen Menschen erhöhen. Vielmehr richtet Gott allein, er entscheidet, wen er erhöht und wen er erhöht. Der Herr hält einen Becher in seiner Hand, voll mit schäumendem Wein, gemischt mit Gewürzen. Diesen Wein wird er beim Gericht ausschenken und alle Gottlosen müssen ihn bis zum allerletzten Tropfen trinken. Ich aber will alle Zeit von Gottes Werken erzählen und den Gott Israels mit Liedern loben. Denn Gott spricht, ich will die Macht der Gottlosen zerstören, aber die Kraft der Gottesfürchtigen will ich stärken. Amen. ஆமென். நம்ம தமிழை வாசிப்போம். சங்கீதம் 75. சங்கீதம் 75 அஸ்கோலோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும்படி தாக்கத் தலைவரில் கோபிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாக்கிய பாட்டு. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அது நாமம் சமயமாய் இருக்கிறது என்று அது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உண்மையானது அதன் எல்லையாக குடிகளோடு கனைந்து போகிறது. அதன் தூண்களை நான் திட்டப்படுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள், உயரமாய் உயர்த்தாதிருங்கள், சும்மா உயரமாய் பேசாதிருங்கள். தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானும் என்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தோடும் உணர்வத்தோடு துதிப்போம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். சௌரம தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. வாய்ச்சல் சங்கீதத்தில் 75 தேவனை உம்மை துதிக்கிறோம், தேவனை உம்முடைய நாமம் சமீபமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னார். அது மாற்றமில்லை. எஸ்ஐயா 43:21 எனக்கொண்டு ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன்,
அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவர் மத்தியில் சமீபமாய் வருகிறார், எங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். அதுதான் சங்கீதம் 22:3 தாவீது சொல்றான், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ற தேவனில் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் வாசம் பண்ற தேவனாய் இருக்கிறார். எங்கள் மத்தியிலே கடந்து வருகிற தேவனாய், எங்களோடு கூட உலாவுகிறவராய், எங்களோடு பேசுகிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை உணர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உம்மை புகழ்ந்து சொல்கிறோம். இதுவரை உதவி செய்த இதுவரை தேவையை சந்தித்த தேவாயிரே, சுகந்தனையவர் அப்பா, சமாதானம் வாசாயோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன், எங்களை பரிசுத்தமாக்கிறேன், எங்களுக்கு நியாயம் செய்து வாசிக்கிறேன்.
பாத்திரரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எந்நேரமும் போற்றப்படுகிறவரே, இரவும் பகலும் புகழ்ச்சிக்கு பாத்திரரே, 24 முப்பதும் சாஸ்தாதமாக விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் கிரீடங்களை உடைய பாதத்திலே வைத்து உம்மை பணிந்து கொள்ளுகிறார்கள். நீரே எல்லாவற்றிலும் மேலானவர். தரோத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்திலே மூப்பர்கள் எல்லாரும் 24 மூப்பர்களும் தங்கள் தலையுள்ள கீழங்களை கனத்தை தேவனுக்கு முன்பாக இறக்கி வைத்து அவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு எசாயாவிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எசாயா 6ஆம் அதிகாரத்திலே எல்லாம் அந்த இடத்திலே ஒரு ராஜா மரிக்கிறார். ராஜா மரித்த பொழுது எசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு சென்ற பொழுது தேவனுடைய சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருப்பதை அவருடைய வஸ்திரத்தங்கள் ஆலயத்தை மூடி இருப்பதை அந்த இடத்திலே அவன் காட்சியாய் காண்கிறார். அந்த இடத்திலே தேவன் இப்பொழுதும் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுதும் தேவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவரை துதிக்கிற இடத்தை அவர் கடந்து வருகிறார். அந்த தேவனை எல்லோருக்கும் தெரிந்த பாடல் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் என்ற பாடலை கிடைத்து பாடுவார். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையும் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையும் கண்கள் காணட்டும். சேனைகளின்
தேவநேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமானவரே, பிரதான ஆசாரியரே, நல்ல மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, பெரிய மேய்ப்பரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை சிக்கிது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாம் போல நான் நம்புவேன். ஈசாக்கு போல நான் நம்புவேன். ஆபிரகாம் போல நான் நம்புவேன். ஈசாக்கு போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்னாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அன்னாள போல நான் நம்புவேன். நூற்றை போல நான் நம்புவேன். அன்னாள போல நான் நம்புவேன். நூற்றை போல நான் நம்புவேன். இறைவனினாலும் நம்புவேன். நேசித்தோர் இறைவனினாலும் நம்புவேன். இறைவனை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் இறைவனினாலும் நம்புவேன். இயேசுவே நம்புவேன். இயேசுவே உங்களை நம்புவேன். அழகான முகம் என் உள்ளத்தை வசிக்குது.
கனம் உமக்கே தரும் உற்சாகமே. கரங்களை தட்டி நாங்கள் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரே வாழ்ந்து வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஆரம்பித்தலை கடந்து செல்வோம். அறிவித்தல் அடுத்த கிழமை, அதாவது 7ஆம் 11 மாறி அடித்து விட்டால் 7ஆம் 12 வாசல் இருக்கிறது. ஆகவே வழக்கம் போல கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பக்நாட்டிலே சென்ற வருடம் நடைபெற்றது போல சரியாக 1 மணிக்கு ஆரம்பமாகும். சிறுவர்களின் பாடல்கள் நடனங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே 50 வயதுக்கும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் நடனங்களும் உண்டு. ஆகவே அதெல்லாம் கலந்து கொண்டு ஆசீர்வாதிப்பார். 50 வயதும் 60 வயதும் உள்ளவர்கள் கட்டு சோட்ஸோட டான்ஸ் ஆடுவார்கள். ஆகவே அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை மயப்படி சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறுவோம். இரவு விழிப்பு கூட்டம் 31ஆம் தேதி வழக்கம் போல 8 மணியிலிருந்து 1 மணி மட்டும், சரி 12:30 வருஷ பிறப்பு தொடங்கின பிற்பாடு முடியும் சென்ற வருடத்தை போல. ஆகவே கருத்தில் கொண்டு ஜெபித்து வாருங்கள். சிறிய பிள்ளைகள் அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸுக்கு. ஆகவே அவர்களை உற்சாகம் அழைத்து வாருங்கள். அங்கே கற்றுக்கூட வழி நடத்தும்படியாக. ஆகவே இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் சொன்னபடி சிறுவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை கொடுப்பதற்காக ஜேமனிலிருந்து நம்முடைய சபையாக நாங்கள் இணைந்து ஒவ்வொரு வருடங்களும் உதவி செய்து வருகிறோம். அதாவது கஷ்டப்பட்ட சபைகள், கிராமப்புறங்கள் இருக்கிற சபைகளுக்கு எங்களுடைய சகோதரங்கள் சென்று சபைகளுக்கு முடிந்த அளவு உங்களால் கொடுக்கும் பொழுது அதை கொடுத்து வருகிறார். ஆகவே இந்த கிழமையும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஆகவே இதுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்பாக சகோதரர் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே தேசங்கள் இப்பொழுது வாழ்க்கைப்பட்டு இந்த கடைசி நாட்களிலே யுத்த சூழ்நிலைகள் ஏற்பட்ட நாட்களில் இருக்கிறோம். நாங்கள் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறபடிதான் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. சகோதரர் பொழுது பொதுவாக எல்லா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். நாங்கள் இப்பொழுது உச்சாமை கொடுக்க போகிறோம். ஆகவே சென்ற வாரம் அறிவித்தபடி உச்சாமை கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதான உற்சாகமாக மனதோடு நாங்கள் கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கை அங்கீகரிங்க.
இந்த இடத்துல வந்து அன்றோடு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காகவும் அன்றோடு கொடுக்கிற உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே கூட இருந்து வழிநடத்த உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுங்க, இன்னுமாக சுகபலனை கட்டணுங்க. தேவன் கூட இருந்து வழிநடத்த எங்கள் ஆசீர்வதிகள் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது சின்ன பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல போவார்கள், பாடல்களை பாடப்போறார்கள். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் ஏற்படுவேன் உன்னை வராகாது. ஆமென். என் குரல் உனக்கு போடும். ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னோட வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. ஆமென். சண்டே ஸ்கூல் வாங்க. சண்டே ஸ்கூல் அவங்கள ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவின் அருமையான ஆராதனைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இடம் உங்களுடைய பிரசன்னம் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது முடிஞ்சுள்ள வார்த்தைகளை நாங்கள் படிக்க கத்திரங்களை கிருபை செய்யும். வார்த்தையை கொடுக்குற அடியனை சிலுவை நிழலுக்களை மறைக்கப்பட்டு கொடுக்கிறேன். வந்திருக்கிறவர்களையும் பரிசுத்த ஆவியான நீரை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் நடத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். நான்கு செய்திக்காக ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்ப இன்றைய நாளிலும் பயப்படாதே என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பயம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அப்படி மனிதர்களுக்கு பயம் வருமென்றதுக்காகத்தான் ஆண்டவர் அடிக்கடி வாக்குத்தத்தங்களை நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே பல விதத்திலே நமக்கு பயம் இருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் யுத்தத்தை குறித்து மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வியாதியை குறித்து பயம், இன்னும் மரணம் வந்துவிடுமோ அநேகருக்கு பயம். அடுத்தது வந்து இயற்கையினாலே அழிவுகள் இந்த கடைசி நாட்களில், அதாவது பூமி அதிர்ச்சிகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு, இவைகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இதுகளுக்கு எல்லாவற்றையும் குறித்து மற்றது பொல்லாத சத்துருவானன் கொண்டு வருகிற தீய காரியங்களை குறித்தான பயம். அவை எல்லோருக்கும் பயம் வரும் பொழுது இந்த பயங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இந்த பயத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் வேதத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். பயம் வந்து ஒரு மனிதனை வந்து மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து செல்கிறது. பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுப்போமா இருந்தால் அது நாளடைவிலே அது மன அழுத்தமாக அது மாறிவிடுகிறது. எனவே தான் நமக்கு பயம் வரும்பொழுது இந்த பயத்திற்கு விரோதமாக வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் செய்யும் பொழுது பயத்தை விட்டு நாங்கள் நீங்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஒரு அருமையான வாக்கு தத்தம் ஆகியிருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் எப்பொழுதும் எங்களுக்கு பயம் வரும் நேரத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக. அப்போ முதலாவதாக நாங்கள் பயப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 56:3 நாங்கள் வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனம் வாசிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். அதாவது நான் சங்கீதக்காரன் 56வது சங்கீதத்திலே சொல்கிறார் வந்து, அதாவது நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று. அப்ப பயப்படும் நாள் ஒன்று வருகிறது. அப்ப எல்லா நாளும் வந்து திடீரென்று ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் பயப்படும் நாள் வருகிறது. அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை நம்பி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனை முன்னிட்டு 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுவேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப நீங்கள் அதாவது தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்றால், தேவன்
அவர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை நாங்கள் வந்து புகழ வேண்டும். அப்ப நாங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் துதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உடனே கூடியிருக்கிறேன். ஆண்டவரை இப்படி நீ சொன்னதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அவருடைய வார்த்தையை நாங்கள் புகழ வேண்டும். அப்படி நாங்கள் அவருடைய வார்த்தையை புகழும் பொழுதுதான் எங்களுக்கு எல்லா பயங்களும் நீங்கி போகிறது. பயப்படும் நாளிலே கர்த்தரை நாங்கள் முதலாவது நம்ப வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் அவரை நம்புகிறோம். பாடலை நாங்கள் பாடுகிறோம், நான் நம்புவேன், என்னுடைய நம்பிக்கையே நீங்கள் தான் என்று நாங்கள் பாடினோம் அல்லவா? அப்ப முற்பிதாக்களை போல நாங்கள் நம்புவோம். ஆபிரகாமை போல நான் உண்மை நம்புவேன், ஈசாக்கை போல நான் உண்மை நம்புவேன், ஜோபுவை போல நான் உண்மை நம்புவேன், என்னுமாய் அன்னாளை போல நான் உண்மை நம்புவேன், ரூத்தை போல நான் உண்மை நம்புவேன், முற்பிதாக்களை போல நான் உண்மை நம்புவேன் என்று அங்கே சங்கீதக்காரர்கள் இந்த வேதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 22:4-5 வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். பிதாக்கள் நம்பினார்கள். அவ நம்பினோர்களை அவர்கள் கைவிடவில்லை மாத்திரமல்ல, அவர்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது, அதாவது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்ப அவரை நம்பினவர்களை தேவன் வெட்கப்பட்டு போக விடவில்லை. எனவே முற்பிதாக்களை போல இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட முற்பிதாக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ அவர்கள் நம்பினவர்களை அவர் வெட்கப்பட விடவில்லை. எனவே நாங்கள் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் புகழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தாவீது சங்கீதம் சொல்கிறார், நான் புகழுவேன் என்று. அதே போல நாங்களும் அவருடைய வார்த்தையை புகழுவோம். அடுத்ததாக, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 34:4-5 வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்கள், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் தாவீது என்ன சொல்லுகிறார்? அவருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. இங்கே நீங்கள் பார்த்தால் தாவீது அமலேக்கியர் முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடுகையில் பாடுகின்ற சங்கீதம். அப்போ ஒரு பயமான சூழ்நிலை அவருக்கு வருகிறது. முதல் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. என கர்த்தருக்கு என் ஆன்மா மேலே பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாக. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி, முற்பிதாக்கள் கர்த்தரை நோக்கி எல்லாம் பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களா, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய அதாவது பயத்தின் வேளையிலே நான் கர்த்தரை தேடின பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் கூக்குறுதலை கேட்டு என்னுடைய பயத்துக்கு நீக்கலாக்கி விட்டார் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பி அவரை தேடி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு ஒரு பயத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். எனவே தான் பிரியமான சகோதரியே, இந்த உலகத்திலே பயம், அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அப்ப உலகத்திலே உங்களை பயமுறுத்துகிற உலகங்களை பயமுறுத்தும் தான். ஆனால் நாங்கள் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? பயம் வரும் பொழுது கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அடுத்தது சங்கீதக்காரன் தொடர்ந்தும் சொல்கிறார். 23வது சங்கீதம் 4வது வசனம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதன் வழியாக நாங்கள் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது.
அப்போ பொல்லாப்பு என்று சொன்னால் பொல்லாங்கன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் எங்களுக்கு தீய காரியங்களை கொண்டு வந்து எங்களை அங்கே வேதம் சொல்கிறது வாதவும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேர்ந்தாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் பொல்லாப்பை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எங்களை மரண இருளில் பள்ளத்தாக்கி நான் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் கோலினாலும் தடியினாலும் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். பொல்லாப்பை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. அடுத்தது மனுஷர்களை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. மனுஷர்கள் என்று சொன்னால் பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே பாருங்கள். அதாவது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வது நிமித்தமாக இந்த பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாக தேவையற்ற காரியங்களை சொல்லி எங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். அதாவது நான் ஆவி ஆத்மா சரீரத்தை, அதாவது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்ப நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டுமே தவிர வேறு ஒன்றுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வரும். அந்த நேரத்திலும் நாங்கள் தைரியமாய் சங்கீதக்காரன் சொன்னது கூட நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 27:1-3 வரை வாசிப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அப்ப பாருங்கள், சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களின் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த பயமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அதாவது மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு வருகிற அந்த பயம், அதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொல்லாதவர்கள் தேவையற்ற காரியங்களை, மக்கள் பொல்லாத மனிதர்கள் என்ன செய்வார்கள்? தேவையற்ற காரியத்திலே குற்றம் சுமத்தி, அதாவது எங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பார்கள். எனவே நாங்கள் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி துதித்து ஆண்டவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் சத்துருக்களை மேற்கொள்வார். அப்ப நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் பயத்தை அகற்றும் பொழுது, பிரியமானவர்களே, எங்களுக்குள்ளே தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கும் பொழுது ஒன்றுமே எங்களை அசைக்க முடியாது. எனவே கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? தொடர்ந்து சங்கீதம் 118:6 வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்பதாக. எனவே பொல்லாத மனிதர்கள், அதாவது இந்த உலகத்திலே தீய மனிதர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்லது நீதிமான்களுக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்களை திணித்து அப்படி பயமுறுத்துகிற காரியங்களை சொல்லும் பொழுது நாங்கள் தாவீதை போல எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பார்த்தால் பிரியமானவர்களே, அதாவது இந்த உலகத்திலே யுத்தங்கள் மற்றும் ஆபத்து காலத்திலே கூட நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 46 எழுதப்பட்டிருக்கிறது. 1-3 வரை வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். இன்றைய நாளிலே பாருங்கள், யுத்தங்கள் உலகம் என்ன கதைக்கப்படுகிறது? 3ஆம் உலக போர் வந்துவிடும்.
எனவே இதை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே இல்லை. நாங்கள் அந்த பயம், சிலருக்கு யுத்தத்தை குறித்து பயம், அதாவது யுத்தத்தை குறித்து கருத்தாலே பயம் வருகிறது. அப்போ அந்த பயத்தை நாங்கள் எடுத்து போட வேண்டும். எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பயத்தை கொண்டு வருகிறவன் பொல்லாத சத்துரு. எனவே இடம் கொடுக்காமல் என்ன செய்ய வேண்டும்? இந்த 46வது சங்கீதத்தை நாங்கள் அறிக்கை செய்ய, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயற்கை சீற்றங்களை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. அப்ப மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. அடுத்தது என்ன? எங்களுக்கு பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. இயற்கை சீற்றங்களை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் அதாவது கீழ் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் பூமியின் 9வது வசனம் 46, பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறாராம், வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார் என்று பாருங்கள். இங்கே ஐரோப்பாவிலே யுத்தம் வந்து அநேகர் ஸ்ரீலங்காவுக்கு கடந்து செல்கிறார்கள். அப்ப இங்க இருக்கிற ஆக்களுடைய நிலை என்ன? நாங்கள் மட்டும் தப்பினா போதுமா? இங்க இருக்கிற ஆக்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். அப்ப எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்ப மற்றவர்களை எங்களும் நாங்கள் தப்போம், நாங்கள் ஓடி போகலாமா? யோசித்து பாருங்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் விசுவாசத்தோடு எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒன்றுக்கு மட்டும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவர் வந்தால் நான் கைவிடப்பட, அதுக்கு தான் பயப்பட வேண்டும் தவிர அதாவது அப்படி கைவிடப்பட்டால் என்ன நிலை? அப்ப எந்த தேசத்துக்கு போயும் ஆண்டவருடைய வருகையை கைவிட என்ன நிலை? எங்களுடைய உயிரை, அதாவது இந்த ஆத்மாவை தான் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆவியையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாங்கள் என்னதான் நடந்தாலும் அது எங்களுக்கு பயத்தை கொண்டு வரக்கூடாது. நாங்கள் தைரியமாய்ந்து கடவுள்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை காப்பாற்றுவார். எனவே நாங்கள் பயப்படும் என்று தைரியமாய் நாங்கள் இருக்கணும். எனவேதான், ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எனவே அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு ஒன்றுக்குமே நாங்கள் பயப்படக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால், அதாவது தேவன் அன்பாய் இருக்கிறார். அப்ப அந்த அன்பு என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், நமக்குள்ளே அது பூரணமாய் இருக்க வேண்டுமா? அந்த பூரண அன்பு இல்லாத பட்சத்திலே நமக்கு பயம் வரலாம். ஆனால் அன்பு நிறையும் பொழுது பயம் அகன்று போகிறது என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா? பயம் வேதனை உள்ளது. பாருங்கள், பயம் ஒரு வேதனையான ஒரு அனுபவம். ஆனால் அன்பு வரும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த பயம் அகன்று போகிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே எங்களுக்குள்ளே ஆண்டவரையுடைய அன்பினாளங்களை நிரப்ப வேண்டும், கேட்க வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அந்த நம்பிக்கை தான் ஒரு வாரம் நம்மளை வெட்கப்படுத்தாது. மற்ற நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு வேளைகளை வெட்கப்படுத்தும். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நம்பிக்கை ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எனவே அன்பிலே பயமில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே நமக்குள்ளே அன்பு வரும் பொழுது பயம் நம்மை விட்டு அகன்று போகிறது. எனவே தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தேவையற்ற பயங்கள் எல்லாம் அகன்று போகிறது நாங்கள் காண்கின்றோம். அப்ப தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று அதாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது, எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு அவர் தந்திருக்கிறாராம். வாசித்து பார்ப்போம்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அவன் நமக்கு கொடுத்த ஆவி வந்து பலத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி. பலம் என்றால் வல்லமை. அடுத்தது அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். தெளிந்த புத்தி என்றால் ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவியானவர். அப்ப பயத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அதாவது நான் முன்பு சொன்னது போல மன அழுத்தத்துக்குள்ளே அநேகர் கடந்து செல்கிறார்கள் இந்த நாட்களிலே. எனவே பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் அங்கே எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்பதாக. மேலும் ரோமர்களின் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப அதாவது நாங்கள் இப்பொழுது ஆண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார்? அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை, அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் பயந்து இருந்தோம், எங்களுக்கு மரண பயம் இருந்தது, எங்களுக்கு எதை குறித்து பயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே இருந்தவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனவே எங்களுக்கு அதாவது எதை குறித்தும் பயம் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை குறித்தோ அல்லது எங்களுடைய பொல்லாப்பை கண்டோ ஆபத்து காலத்தை குறித்தோ அல்லது எதுவாக இருந்தாலும் இயற்கை மூலமாக வருகிற பூமி அதிர்ச்சிகள் மற்றும் வெள்ளப்பெருக்குகள் இப்படியெல்லாம் கடைசி நாட்களில் சொல்லப்படுகிறது. இவைகளை குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது. எனவே நாங்கள் பயத்தை நீக்கி தைரியம் கொண்டு கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து 92ஆவது சங்கீதத்திலே, அதாவது வாசிப்போம், 92ஆவது சங்கீதம் வாசிக்க மறந்துவிட்டோம். 92:5-6 வாசிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்றுதான் சொல்லப்படுது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். யார்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வசனத்திலே 91ஆவது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, வாதையுடைய கூடாரத்தை அணுகாது என்பதாக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப எங்களுக்கு பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் எங்களை அது அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, அதாவது உன்னதமானவரின் மறைவிலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் எப்பொழுதும் இந்த சங்கீதம் 91 நாங்கள் அறிக்கையாக செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இப்ப ஏற்கனவே வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் 27ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுது, கர்த்தரின் பட்சத்திற்கு நான் பயப்படேன், மனிதனுக்கு என்ன செய்வான், என்னை ஒன்றுமே அணுகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த விசுவாசம், தைரியம் வருகிறது. பயத்துக்கு இடம் கொடுக்காமல் பயத்தை நாங்கள் அகற்றி போகிறோம். இறுதியாக நாங்கள் ஏசாயா திரும்ப எடுப்போம். 41 வாசித்தோம், 43 வாசிக்க போகிறோம். ஏசாயா 43 வசனம் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 43 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய. ஆண்டவர் தண்ணீரை கடக்கும் பொழுது கூட இருப்பேன் சொல்லுகிறார். ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நீ அவியாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பெற்றார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே போட்டார்கள், அக்கினி அவர்களை பெற்றவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
அக்கினியை நடக்கும் பொழுது அல்லது அதாவது தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொல்கிறார். அக்கினியை நடக்கும் பொழுது அவியாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை பெற்றார். அப்ப ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார். எனவே இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. எனவே இன்றைக்கு நாங்கள் பயத்தை அகற்றுவோம், தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். எங்களுக்குள்ளே கர்த்தர் அப்படி பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பின் ஆவியை தந்திருக்கிறார், திடமுள்ள ஆவியை தந்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். எனவே நாங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, அதாவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திரியாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாய் என்றுதான் சொல்கிறார். தீயாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். யோசுவாவின் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தரை நம்புவோம், அவரை தேடுவோம். பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று நாங்கள் சொல்லலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் நம்முடைய தேவன். அடுத்தது, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் எங்களுக்கு பயமில்லை. தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினால் எங்களுக்குள்ளே பயமில்லை. எனவே பயமில்லை என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். எனவே நிச்சயமாக கர்த்தர் நம்மை இன்னுமாய் பலப்படுத்தி நடத்துவாராக. எனவே நாங்கள் எழுந்து நின்று, அதாவது நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திருப்பேன். நாங்கள் வாசித்த 56வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, அதாவது நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று, அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திருப்பேன் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தில் உள்ள சில வரிகளை நாங்கள் படித்து அந்த வரிகளில் உள்ள அந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளின்படி நாங்கள் ஒரு பாடலை பாட போகிறோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே வாசித்தபடி பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். அடுத்ததாக சொல்லப்படுகிறது 6வது வசனம், என் அலட்சங்களை தேவரே கண்டிருக்கிறேன். 6வது வசனம், என் அலட்சங்களை தேவரே அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உடைய திருத்திலே மையம் அவர்கள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப என்னை அழிப்பதற்கு நாள்தோறும் நினைத்த எதிரிகளின் முன்பாக என்னை விலக்கி காத்திருந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே நாங்கள் பயப்படும் நாளில் அவரை நம்புவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நான் தேடுவேன், அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திருப்பேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நான் தேடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திருப்பேன்.
தகப்பனிருக்க துணையொன்றும் இல்லை. நான் ஒரு மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயமொன்றும் இல்லை. நான் ஒரு மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயமொன்றும் இல்லை. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துணிந்து வைத்தவரே, என் கண்ணீரெல்லாம் துணிந்து வைத்தவரே. நான் தொழுதிடும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என்னைச் சுற்றும் நேரத்தில் உம்மை நாடுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கணக்கிலே வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், வேதனைகளிலே நாங்கள் அடைந்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் எடுத்த ஒவ்வொரு ஜபங்களும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்காக பயப்பட வேண்டும்? எதை குறித்து பயம் வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்தவர். அவர் காலமெல்லாம் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். எனவே வியாதியை குறித்தோ அல்லது எந்த விதமான தீயவன் வருகிற, அதாவது வீடுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே ஒன்றுக்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இதயத்திலே பயம் இருக்குமாக இருந்தால் இந்த பயம் இப்பொழுது நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் உண்மை நம்பி இருக்கிறபடினால் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன் என்று நீர் சொல்லி இருக்கிறப்பா. அப்பா, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறபடினால் தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆறுகளை கடக்கும் பொழுது உண்மையில் அது புரளுவதில்லை. அக்கினியில் நீ நடக்கும் பொழுது அவியாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொன்னவர். அப்பா, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி ஆண்டவரே பயத்தை நீக்கி ஆண்டவரே திடமனதை கண்டிடும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். இவ் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் துதி பாடல் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். பயப்பட மாட்டோம், கர்த்தருக்கு பயப்படுவோம். அதாவது பயப்படாதுன்னு சொல்லி கர்த்தருக்கே பயப்படாத போகிறோம். அவர் தோள்களின் மேலே, அவரை காட்டின தோள்கள் மேலே பண்ணக்கூடிய நறுவாங்க. அவர் தோள்களின் மேலே நான் தாங்கியிருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் பிள்ளைகளெல்லாம் அவர் காத்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மறைந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் பிள்ளைகளெல்லாம் அவர் காத்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேன். யெகோவா நீரே எங்கள் தேவன், நாமோ யாம் தந்தையே. யெகோவா எங்கள் தேவன், என்னாலும் சுகந்தரும் நீரே. யெகோவா நீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் தந்தீரே. யெகோவா எங்கள் தேவன், என்னாலும் சுகந்தரும் நீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாயிரங்களும் 10,000 இருந்தாலும் அன்பிட மாட்டேன்.
எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தரும் நீரே. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவைகள் யாவும் தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தரும் நீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. மற்றொரு கர்த்தரின் மகனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. பட்சத்தில் கர்த்தரின் பலனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தரும் நீரே. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தரும் நீரே. அவர் பொருள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மறந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ராமா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. ஆவே நாங்கள் பயப்படும் நாட்களிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனை துதிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் பயப்படும் நாட்கள் தேவன் எங்களோடு கூட வருகிற நாட்கள் காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகவே காலத்தை நாங்கள் விரோதப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தரோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதை நான் சொல்லுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் எல்லேலோ ஐலசா எல்லேலோ எல்லேலோ ஐலசா எல்லேலோ. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் இயேசு
ஜெபம் செய்யும் தீர்மானம் எடுத்தவர்களா நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். தேவன் சொல்ல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆபத்துகள் வரும்பொழுது நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி முடிவெடுத்துள்ளோம். தேவ சமூகத்தில் கொண்டு செல்ல போதும். தேவன் எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் பயப்பட மாட்டோம். அவர் எங்கள் வாழ்க்கையில முன்னிறுத்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் மந்தம் பொல்லாப்புக்கு பயப்பட என்று சொல்லப்படுகிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் செய்யும் இரக்கமான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் ஒருமனப்பட்டு இந்த கூடி வந்தோம், ஒரு வார்த்தையை கேட்டோம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பயமற்றவர்களாக வருகிற தீமையான நாட்களில் நாங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு துணிவுடன் நாங்கள் செயல்பட கிருபையா பரிசுத்த ஆவியான வல்லமை வெள்ளத்தின் ஆவியானது நிறைக்கவன் நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பலப்படுத்துங்க. சிறியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வரும்பொழுது கூட இருந்து போகும்போது கூட பொறுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.